ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சுங்க? ஏன்பா ரவி, ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்க? டேய் ரவி, என்னடா ஏன்டா பேசாம இருக்க? சொல்லுடா. வாயை திறந்து பதில் சொல்லுங்க. என்ன விஷயம்? எல்லாமே போச்சு லீலா. போச்சுன்னா என்ன போச்சு? விவரமா சொல்லுங்க. அந்த ராஸ்கல் மதுசூதனை நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டான். என்னங்க சொல்றீங்க? என்னப்பா சொல்ற? வீடு பூட்டி இருந்துச்சு. சந்தேகப்பட்டு வீட்டை திறந்து பார்த்தப்ப வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டான். அப்படியெல்லாம் இருக்காதுடா. ஏதோ அவசர வேலையா ஊருக்கு போயிருப்பான். இல்லப்பா, எல்லாம் விசாரிச்சாச்சு. அவன் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டான். அவசரமா ஊருக்கு போறவன் ரூம்ல இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டா போவான். நாம அவன் ஊர்ல போய் அவனை பிடிச்சிடலாங்க. அவன் எந்த ஊரு? இல்ல லீலா, அவன் பிளான் பண்ணி தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கான். ஹவுஸ் ஓனர்கிட்ட தான் சொந்த ஊர் திருச்சின்னு சொல்லி ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்துருக்கான். ஆனா விசாரிச்சதுல அந்த ஃபோன் நம்பரும் தப்பானது. அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இல்லைன்னு தெரிய வந்துச்சு. அட பாவி, நான் அவங்ககிட்ட பணத்தை ஏமாந்தது கூட பெருசா நினைக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்திட்டையும் பணத்தை வாங்கி அவங்ககிட்ட சீட்டு போட வச்சுட்டேன். அவங்க எல்லாரும் பணத்தை கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? பதட்டப்படாதீங்க. எப்படி இல்ல பதட்டப்படாம இருக்க முடியும்? இது எல்லாத்தையும் நினைச்சாவே நெஞ்சு படங்குது. என்னங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. நடந்தது நடந்து போச்சு. இனிமே அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அடுத்தது என்ன பண்றது? எல்லாம் போச்சு. இனிமே என் வாடிக்கைக்காரங்க 10 பைசா கூட மதிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு லீலா. என்னங்க இது? எல்லாமே போச்சுன்னு இடிஞ்சு போய் பேசுறீங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. தைரியமா இருங்க. எப்படி லீலா தைரியமா இருக்கிறது? அவனை நம்பி பணமும் போய், நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரும் போய், இனிமேல் என்ன பண்ண போறேன்னே தெரியல. எனக்கு பயமா இருக்கு லீலா. என்னங்க நீங்க இவ்வளவு கோழைத்தனமா இருக்கலாமா? இதை விட பெரிய கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சு அதை சமாளிச்சு முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னால முடியல லீலா. முதல்ல எழுந்துருங்க. இவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்துறவன தேடி கண்டுபிடிச்சு உதைக்க வேணாம். அவன் யாரு, எந்த ஊருன்னு விவரம் தெரியலையே. தெரியலன்னா என்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. வாங்க போலாம். ஆமா ரவி, வா எந்திரி, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் வாங்க பண்ணு. ரவி. முதல்ல கண்ணை தொடங்க. எழுந்துருங்க. வாங்க வா போலாம். வா எந்திரி. வணக்கம்மா, நான் தான் சிதம்பரம் வந்திருக்கேன். முதலாளி அவசரமா பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, சாரை பார்க்கறதுக்காக மிஸ்டர் சிதம்பரம் வந்திருக்காரு. 2 நாளைக்கு யாரையும் பார்க்க முடியாது, அப்புறமா வர சொல்லுங்க. ஓகே, 2 டேஸ் கழிச்சு வந்து பாருங்க. என்னம்மா இது? போன்ல கூப்பிட்டாலும் பேச மாட்டாங்கறாங்க, நேர்ல வந்தாலும் பார்க்க மாட்டாங்கறாங்க. ரொம்ப முக்கியமா, நான் பார்த்தே ஆகணும். பார்க்காம போக முடியாது. சார் ரொம்ப அர்ஜென்ட்டா பார்த்தே ஆகணுமா? சரி, முதல்ல என்கிட்ட அனுப்புங்க. நீங்க முதல்ல பிஏவை பாருங்க. சரி, வாட பிஏவாவது பார்க்கலாம். ஐயா வணக்கம். நீங்களா? என்ன விஷயம்? என்ன எப்படி கேக்குறீங்க? உங்க வேலையை தான் வந்திருக்கேன். அதான் 2 நாள் கழிச்சு உங்களை ஃபோன் பண்ணிட்டு வர சொன்னேனே, இப்போ வந்து தொந்தரவு பண்றீங்க. சார், ஏன் இப்படி எடுத்து வந்து பேசுறீங்க? நீ யாரியா? நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன். முதல்ல மரியாதை பேச கத்துக்கங்க. ஏன் சிதம்பரம், இப்படி சம்பந்தமே இல்லாத ஆளெல்லாம் ஏன் கூட கூட்டு வரீங்க? ஏன் மருமகங்க? ஏங்க, உங்களுக்காக என் மாமா இந்த வயசுல ராப்பல் பார்க்க உழைச்சிட்டு இருக்காங்க. இப்படி அலக்கழிக்கிறீங்க. என்ன அழைக்கிறாங்க இப்போ? ஏங்க, கை காசை போட்டு உங்களுக்காக எல்லா வேலையும் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட எந்த தகவலும் இல்ல. இப்போ வந்து நம்ம எடுத்து பேசுறீங்க. என்னையா தகராறு பண்ண வந்திருக்கியா? என்ன சிதம்பரம், அடியாலாம் கூட கூட்டு வந்திருக்கீங்க? இந்த பாருங்க, கௌரவமான வேலையில இருக்கீங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க, அழகா இல்ல.
ஏங்க மாமா எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் யாரும் ஒழுங்கா பதிலே சொல்றது இல்ல. நீங்க எங்கன்னு கேட்டா சீட்ல இல்லைன்னு சொல்றாங்க. சரி சரி, தேவையில்லாத பேச்செல்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கூலி வேணுமையா? செய்த வேலைக்கு கூலி வேணும். கூலி வேணும்னா கூலிக்கார மாதிரி பணிவா கேட்கணும். இப்படி கூட ரவுடி எல்லாம் கூட்டு வரக்கூடாது. ஏய் என்னடா ரவுடி இப்படி தொலைச்சிருவேன் தொலைச்சு. ஒழுங்கா கேட்டா பதில் சொல்ல துப்புல பேச வந்தான். இதெல்லாம் ஒரு கம்பெனி. ஏய் என்னடா சும்மா இருக்கேன், சீண்டி விடாத, தாங்க மாட்டேன். ஏய் என்னடா ரவுடி தானே பண்றேன் பாக்குறியா? பாக்குறியா? சார், சிதம்பரம் வந்திருக்காரு. கூட ஒரு ஆள் வந்து தகராறு பண்ணிட்டு இருக்காரு. சரிங்க சார், என்ன பண்ணலாம்? ஷல் வி கால் போலீஸ்? என்ன அது போலீஸ்? சரிங்க சார். நியாயமா தானே பேசிக்கிட்டு இருக்கலாம். ஓகே சார், உங்களை உள்ள கூப்பிடுறாரு, போங்க. வாடா. வாங்க உட்காருங்க. மருமகன் போஸ். அப்படியா? உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே பாட்டிகிட்ட பேசி முடிச்சேன். ஆனா இப்ப உங்க ஆபீஸ்ல இருந்தா எது கேட்டாலும் சரி வர பதிலே இல்ல. ஆரம்பத்துல எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க, நானும் ராப்பகலா உழைச்சேன். ஆனா இப்ப யாரும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குதுங்க. மிஸ்டர் சிதம்பரம், இத பத்தி நானே உங்களை கூப்பிட்டு பேசலாம்னு நினைச்சேன். சொல்லுங்கய்யா. அந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சு. ஐயா, என்னையா சொல்றீங்க? கவர்மெண்ட்ல இருந்து லைசன்ஸ் அப்ரூவல் கிடைக்கல. ஏய்யா, நம்ம ஏரியாவில் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு சுற்றுச்சூழல் மினிஸ்டருங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் தரதுக்கு மறுக்கிறாங்க. இது என்னையா புதுசா சொல்றீங்க? இத கொஞ்ச நாள் முன்னாலேயே விஏஓ சொல்லி நானே உங்க பிஏ கிட்ட சொன்னேன். அவர் ரொம்ப அசால்ட்டா அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எங்க முதலாளி வாங்கிடுவான்னு சொன்னாரு. அஃப்கோர்ஸ் நான் என் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன், ஆனா முடியல. அவங்களும் ரொம்ப ஈஸியா நாங்க லைசன்ஸ் தரோம், நீங்க ஆந்திராவில் ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. நான் இப்ப ஆந்திராவில் தான் ஆரம்பிக்க போறேன். அப்போ நமக்கு இங்க நிலம் எதுவும் தேவைப்படாது. எங்க உங்க பேச்ச நம்பி எல்லார்கிட்டையும் பேசி முடிவு பண்ணி அட்வான்ஸ் வேற கொடுத்துருக்கிறேனே. என்னங்க என்னமோ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்ச மாதிரி பேசுறீங்க. லீவ் இட். எல்லார்கிட்டையும் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஏய்யா, இந்த பர்மிஷன் லைசன்ஸ் இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த வேலையை எடுத்துக்க சொல்லிட கூடாதா? இந்த பாருங்க மிஸ்டர் சிதம்பரம், நான் ஒன்றும் விளையாட்டுக்காக அன்னைக்கு இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கல. அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. நான் என்ன பண்றது? அந்த 50 ஏக்கர் நிலத்தை வாங்கி உங்களுக்காக நான் என்ன பால் பண்ணையா வைக்க முடியும்? சார் என்ன சார் பேசுறீங்க? எங்க மாமா இத்தனை வருஷமா அந்த தொழில சொன்ன சொல்லு மாறாவன் பேர் எடுத்து வச்சிருக்காரு. இந்த விஷயத்தால எல்லா பேரும் கெட்டு போச்சு. நான் என்ன பண்ண முடியும் தம்பி? நானே இந்த விஷயமா அப்செட் ஆயிருக்கேன். இது வரைக்கும் இது சம்பந்தமா 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? சார் நீங்க கோடீஸ்வரங்க, எவ்வளவு செலவு பண்ணாலும் தாங்குவீங்க. சார் நாங்க பாவப்பட்டவங்க. எங்க மாமா இந்த வயசுலயும் குருவி சேர்க்கிற மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த பணம் சார் எல்லாத்தையும் இதுக்காக செலவு பண்ணிருக்காரு. என்ன மாதிரி செலவெல்லாம் பண்ணிருக்கீங்க மிஸ்டர் சிதம்பரம்? ஐயா, சர்வே பண்ணது, பத்திரத்தெல்லாம் வாங்கி வெள்ளங்க இருக்கா இல்லையா பாக்குறது, தாலுகா ஆபீஸ்க்கு ஓடுறது, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு ஓடுறது, அப்புறம் கொஞ்சம் தயங்குறவங்களுக்கெல்லாம் அச்சார பணம் கொடுத்தது, எல்லாமே சேர்த்து என் சக்திக்கு மீறி செலவு பண்ணிருக்கிறியா? ஓ, நீங்க எல்லாம் கொடுத்த வாக்குறுதியை நம்பித்தான் இத்தனை தூரம் நான் செலவு பண்ணிருக்கிறையா? நீங்க ஊர்ல இல்ல, வந்தது உங்களுக்கு பணம் கிடைச்சிரு, செலவுக்கு பயந்து வேலையை நிறுத்திடாதீங்க அப்படின்னு உங்க பிஏ தாங்க சொன்னாரு. அதை நம்பி தாங்க நான் கை காசால செலவழிச்சு நிக்கிறேன். சார் நீங்க தொழில் ஆரம்பிங்க, மூடுங்க, என்னமோ பண்ணுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா எங்க மாமாவுக்கு தொழில் அந்த பேரே போயிருச்சு சார். அவர் செலவு பண்ண பணத்தை தயவு பண்ணி கணக்கு பண்ணி கொடுத்துருங்க சார். சார் பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவர் வயசான காலத்துல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு சார். இட்ஸ் ஓகே. நான் என் பிஏ கிட்ட சொல்றேன். நீங்க என்ன செலவு பண்ணுனீங்களோ அதை டீட்டெயிலா சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஒன் செகண்ட். பிரேம், மிஸ்டர் சிதம்பரம் நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமா ஏதோ பணம் செலவு பண்ணியிருக்கிறாராம். அவர் என்ன செலவழிச்சிருக்கிறாருங்கிற டீட்டெயில்ஸை நம்ம கம்பெனி ப்ரொசீஜர் பிரகாரம் செக் பண்ணிட்டு அவருக்கு செட்டில் பண்ணிடுங்க. ஓகே.
சார் நீங்க அவரை பார்த்துட்டு போங்க. வாங்க சார். வாங்க. ஐயா, நான் செலவழிச்ச பணத்தெல்லாம் உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னார் முதலாளி. ம் சொன்னாரு. என்னெல்லாமோ நினைச்சு லாபம் வராட்டி பரவாயில்ல, செலவழிச்ச காசா திரும்ப வந்தா போதும் போல இருக்கு. சரி, நீங்க செலவு பண்ண பணத்துக்கெல்லாம் ரசீது பில்லு இதெல்லாம் டீட்டெயிலா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நீங்க உடனே பணத்தை வாங்கி போலாம். என்னது ரசீது பில்லா? என்னைய பெரிய கல்லா தூக்கி போடுறீங்க ஐயா? இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட அட்வான்ஸ் கேட்டேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? முதல்ல மலமலன் வேலையை முடிக்க, எங்க முதலாளி டெல்லியில இருந்து வந்ததும் பணத்தை வாங்கி தரேன்னு சொன்னீங்க. அப்பவே நான் என்ன சொன்னேன்? ஐயா, என் பணத்தை போட்டு செலவழிக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா இந்த பணத்தை திருப்பி கொடுக்கும்போது பில்லு வேணும், ரசீது வேணும், அது சட்டம் பேசுனீங்கன்னா எனக்கு சங்கடம் ஆயிரும். அப்போ இது மாதிரி 1000 ப்ராஜெக்ட் நாங்க போட்டுக்கிறோம், எதுக்கு கவலை செலவழியான்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த மாதிரி கேட்ட நம்பிக்கை துரோகம் இல்ல? பழசெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. பில்லு ரசீது இருந்தாதான் பணம் தர முடியும், இல்லனா பணம் தர முடியாது. என்னங்க பேசுறீங்க? ஆட்டோல போறோம், பஸ்ல போறோம், அதுக்கு பில்லு கொடுப்பானா? இல்ல ஒரு இடவசமா வந்து டீயோ காப்பி வாங்கி கொடுப்போம், அதுக்கு தான் பில்லு கிடைக்குமா? என்னங்க விவரம்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, அது மட்டும் இல்லையா, 50 ஏக்கர் நிலம் கிரைம் பண்ணோம்னா எத்தனை பத்திரம் இருக்குது? எத்தனை வாட்டி தாலுகா ஆபீஸ், ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் பில்லுங்க இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதுவும் உங்க முதலாளி படு வேகமா காரியம் நடக்கும்னு சொன்னாரு. அங்கங்க சில்லற வெட்ட வேண்டி இருக்குது இல்ல, இதுக்கெல்லாம் எவையா கொடுப்பா ரசீது? அது மட்டும் இல்லையா, நிலத்தை கிரயம் பண்ண சில பேர் யோசிச்சப்போ என் கையை விட்டு 1000 அச்சாரம் கொடுத்துருக்கிறையா. அச்சாரம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அவன் நிலத்தை கிரயம் பண்றதுக்கு நான் கேரண்டின்னு அர்த்தமையா. ஏதாவது காரணத்தினால நிலம் கிரயம் ஆகலின்னா நான் கொடுத்த பணம் கோவிந்தாயா, திருப்பி கேட்க முடியாது. அதெல்லாம் ஏன் ப்ராப்ளம் கிடையாது. நான் கேட்டதை கொடுக்க வேண்டியது உங்க வேலை. என்ன அது அடாவடித்தனமா இருக்குது? ஏயா, இதுக்கு பேசாம நான் கேட்ட மாதிரி நீங்களே அட்வான்ஸ் கொடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும்ல. அனாவசியமான விஷயங்களை பேசி என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கேட்ட ரசீது பில் எல்லாம் கொடுங்க. 50,000 ரூபாய் இருந்தாலும் இப்பவே கொடுக்குறேன். மத்தபடி ஒரு பைசா கூட என்னால கொடுக்க முடியாது சார். ஏய், உன்னையெல்லாம் கொண்டு சும்மாரா. ஐயா, உங்க கம்பெனி பெரிய கம்பெனி, உங்க முதலாளி ரொம்ப பெரிய மனுஷன் நம்பித்தான் இந்த வேலையில் நான் இறங்கினேன். இப்பதான் எனக்கு புரியுது, இந்த ஏழைக்கு இருக்கிற நாணயத்துல ஒரு வீசம் கூட உங்களுக்கு இல்லையா? ஜாஸ்தி பேசாதீங்க. ஏய், இதுக்கு மேல பேசுன ஐயா, நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய மனுஷங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஏழைகிட்ட கடன் பட்டு நிக்கிறீங்களே, இந்த ஆசைக்கு ஒண்ணு போதுமே உங்களுக்கு. இத பாரு, நான் செலவழிச்ச காசுக்கு கணக்கு சொல்லி கையை கட்டி கெஞ்சிக்கிட்டு உன் முன்னாடி எனக்கு நிக்க வேண்டிய தேவையில்லை. என் காசை நீ திருட்டுதாவே இருக்கட்ட. நல்லா இருக்கு. நில்லு நில்லு நில்லு. உனக்கு தனியா ஃபோன் வர அளவுக்கு நீ இன்னும் வளரல. எனக்கு தான் ஃபோனு, நான் பேசுறேன். ஹலோ, குமார் ஹியர். மே நோ ஹூ இஸ் ஆன் தி லைன்? யாரு? ஃபைனான்ஸ் மினிஸ்டரா? உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. எவன்னு தெரியல, கட் பண்ணிட்டான். நான் நினைக்கிறேன் அந்த ராகாலமா தான் இருக்கும். அன்னைக்கு ராத்திரில ஃபோன் பண்ணி கழுத்து எடுத்திருந்தான், இன்னைக்கு பகலே பண்ண ஆரம்பிச்சான். அவனே தான். ஏன்டா போன் ரேட் எல்லாம் அதிகமான விஷயமே உனக்கு தெரியாதா? ஏன் அடிக்கடி போன் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்க? வச்சுட்டானா? அவன் தானா?
அவனால அந்த வீட்டுல பெரிய நியூசன்ஸ் ஆகி போச்சியா. அடுத்த ஃபோன் கால் வரட்டும், நான் எப்படி அசத்தரம் பாரு. யோ அவன் தான் யார் எடுத்தாலும் கட் பண்றான்ல. டேய் அவன் நோக்கம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. ஃபோன் கால் வரட்டும், பின்றம் பாரு. போன் தொல்லை தான் அதிகமா இருக்குன்னா ஊன் தொல்லை அதுக்கு மேல இருக்க. சை. டேய் தம்பி, நீ யாருங்கிறது நல்லாவே தெரியும். எதுக்காக எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்றங்கிறதும் தெரியும். அழகான பொண்ணுங்க இருந்தா ரூட்டு விடலாங்கிற நோக்கத்தில் தானே எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ற. நீ நினைக்கிற மாதிரி எங்க வீட்டுல அழகான பொண்ணுங்களே கிடையாது. கட் பண்ணிட்டான். ஏன் ராஜ செல்லத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல அழகான பொண்ணுங்களே இல்லைன்னு பொய் சொல்ற நீ? உன் ராஜி செல்லத்து போட்டோவா வீட்டு வாசல்ல கொண்டு ஒட்டு. அதுதான் ஏற்கனவே உங்க போட்டோ ஒட்டி இருக்கு. இதுல என் போட்டோ வேற வேணுமாக்கும். சும்மா ஏன் எல்லாரும் வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல ஃபோன் பண்ண யாரும் கண்டுபிடிக்கலாம். பிடி பிடி. ஹலோ. வெச்சிட்டான். அது எப்படி? உன் குரலை கேட்டதும் அவன் மிரண்டு போறான். என் குரலுக்கு அவ்வளவு பயம். இந்த தடவை போனை நான் எடுக்கிறேன். இப்ப பாருங்க. ஹலோ, ஹூஸ் திஸ்? என்ன இது? என் குரலை கேட்டு கூட வச்சுட்டான். விடு ராஜி, அந்த நாய்க்கு உன் குரலை ரசிக்க கொடுத்து வைக்கல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அன்னைக்கு மாதிரி விஜய் வந்து போன் எடுத்தாதான் அவன் போன் பண்றத கட் பண்ணுவான் போல இருக்கு. விஜய் ரொம்ப ராசியான பொண்ணுப்பா. எங்க விஜய காணா? விஜய், விஜய், விஜய்.